இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா गाइस ரொம்ப நாள் கழிச்சு vlog நம்ம பேசுறோம் गाइस. வெளியவும் போறோம். எங்க போறோம்னா பக்தி மயமான ட்ரிப் गाइस. திருத்தணி போறோம் गाइस. திருத்தணி வந்து இப்ப வீட்ல இருந்து போறதுக்கு வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். அப்பதான் பெட்ரோல் போட்டோம். பெட்ரோல் போட்டு கால் தடிச்சிட்டு அப்படியே சைட்டா கிளம்பி பைபாஸ்ல ஏற போறோம். பைபாஸ் குச்சி அப்படியே சொயின் போறோம். சொயின் திருத்தணி போயிட்டு திருத்தணியில கோயில் கூப்பிட்டு அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது போட போவோம். எல்லாத்தையும் நீங்க பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த vlog வரப்போகுது இதுக்கப்புறம். ஓகேவா? ஓகே. யார் யார் போக போறேன்னா நானு போசே இருடா பேசிட்டு அப்புறம் போடுறா ஆஃப் பண்றா. நானு போசே அம்மா அப்புறம் நானு போசே அம்மா அப்பா எல்லாரும் நாங்க போக போறோம் गाइस. அதுக்கப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பாருங்க புது போனு எப்படி நல்லா இருக்கா. இதுக்கப்புறம் அப்படியே இதுலயே வந்து vlog பேசுவேன். गाइस எப்படி இருக்கீங்களா? இது புது போன்ல vlog எப்படி இருக்கு? இருங்க கேமரா கொஞ்சம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வரேன். இதுக்கப்புறம் இப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அப்புறம் இப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன். அப்புறம் இங்க பாருங்க அம்மா அப்பா உட்கார்ந்துருக்காங்க. A few moments later. ஹலோ என்னடி வாய்ஸ் இது? गाइस வந்தாச்சு गाइस. நம்ம வந்து 1.5 மணி நேரம் தான் இருக்குது நம்ம வந்து போறதுக்கு. ஸோ 1.5 மணி நேரத்தில் நம்ம வந்து கலகலமா நம்ம வந்து இப்போ ஒரு கேம் விளையாட போறோம். என்ன கேம்னா காலங்காலமா முன்னோர்கள் அவருக்கு முன்னோர்கள் விளையாடின கேம் தான் கைஸ். ராஜா ராணி கேம் நம்ம விளையாட போறோம் கைஸ். 4 பேர் நம்ம விளையாட போறோம் ராஜா ராணி கேம். ஸோ வாங்க அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பேங்க் தான் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். ராஜா ராணி கேம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இதோ இருக்குது பாத்தீங்களா இந்த நோட்ஸு, அப்புறம் அந்த பாருங்க பெண்ணி எல்லாம் இருக்குது. இப்போ வாங்க ஆரம்பிக்கலாங்களா? பேர்ல வந்து ராஜா ராணி மந்திரி திருட அப்படி நான் வந்து 4 இது சீட்டு எழுதி வைப்பேன். அதுல வந்து தூக்கம் வருதுடா. தூக்கம் வருதா? அதை வந்து சீட்டு குலுக்கி போடுவோம். அதுல வந்து 4 இருக்கும். ராஜா ராணி திருட மந்திரி. ஓகேவா? இதுல வந்து திருடனை வந்து மந்திரி கண்டுபிடிக்கணும், ராஜா வந்து ராணி கண்டுபிடிக்கணும். இல்ல ஒரே விஷயம் இருங்க. ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ராஜா வந்து ராணியை கண்டுபிடிக்கணும், ராணி வந்து மந்திரி கண்டுபிடிக்கணும், மந்திரி வந்து திருடனை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? மொத்தம் 4 பேர் இருக்கும்பா. ராஜா ஸ்பெல்லிங் இது ராஜா. அம்மா இருக்குதுல்ல போற கோவில் எல்லாம் போற வழி எல்லாமே கோவில். இப்ப இந்த ரோடு போயிட்டே இருக்கமா அங்க ஒரு கோவில், அங்க போய் பார்த்துட்டு போயிட்டோம். அதுக்கு அங்க இருக்குது அங்கேயே போய் பார்த்துட்டு போயிட்டோம். என்ன திருத்தணி போறதுக்குள்ள 40 கோவில் பார்த்துட்டு தான் போனோம். திருவாரூர் போயிட்டு போகலாம். திருவாரூர் காஞ்சிபுரம் எல்லாமே காஞ்சிபுரம் போனோம். ஆனா வந்து அந்த ரூட் இல்ல. சரி மந்திரி சொல்லி மட்டும் தெரியல. மந்திரி எப்படி போறதுமா? இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் திருமலை கோவில். அப்படியே போயிட்டு இருக்கும்போது நிறுத்தி அப்பா வந்து ஆட்டோ வேலையை காட்டி ஆரம்பிச்சிச்சு. இந்த கோவில் நம்ம போயிட்டு வந்து யாருக்குமே காலியா இருக்குது பாத்தீங்களா? இந்த கோவிலே நாங்க மட்டும் தான் வந்திருக்கிறோம். இப்போ கோவிலே காலியா இருக்கு. ஃபர்ஸ்ட் தரிசனம் இல்ல காலகத்தில் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. பக்தி மயமான ட்ரிப்ல போய் சாமி முடிச்சதுக்கு அப்புறம் கட்டிட்டு பண்றேன். இந்த கோவில் பேரு தண்டீஸ்வரர் கோவில். இந்த கோவில் 11ஆம் நூற்றாண்டு சோழ மன்னன் குலத்துங்க சோழனால் கட்டப்பட்டது. சிவனை ஒத்தண்டீஸ்வரர் என்றும் அவரது துணைவி பார்வதியை குளிர்வித்த நாயகி என்று வழிபடுகின்றன. இந்த கோவிலை சுத்தி ஒரு கருங்கல் சுவர் எல்லா சந்நிதிகளையும் சூழ்ந்து உள்ளது. 5 ராஜகோபுரம், ஒரு வாசல் கோபுரம் உள்ளது. விஜயநகர் மன்னர்கள் 16ஆம் நூற்றாண்டு இக்கோவிலை மேலும் விரிவாக்கினார்கள். குலத்துங்க சோழா காட்டுல வேட்டையாடிட்டு திருமுலை வாசல்ல இருந்து வரும்போது ஒரு தடுப்பை பார்த்தார். அவரோட வாளை எடுத்து அதை நகத்தை பார்க்கும்போது அதுல ரத்தம் இருந்தது. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது அது வந்து சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்துல இருந்து தான் அந்த ரத்தம் வெளிவரது அவர் பார்த்தார். அந்த மன்னன் அவர் பண்ண பாவத்தை போகணுன்றதுக்காக அவரோட கையவே அவர் வெட்டிட்டார். சிவன் பக்தியில் மகிழ்ந்து இத்தலத்தில் ஒத்தண்டீஸ்வரராக தன் துணைவி பார்வதியுடன் குளிர்வித்த நாயகியாக காட்சியளித்தார். குலத்துங்க சோழன் அவர்களோட கைய ஒத்தண்டீஸ்வரர் திரும்பவும் வர வச்சிட்டார். அதனால் கை தந்த பிறன் என்ற பெயர் பெற்றார். இப்ப வரைக்கும் கூட அந்த கோவில் உள்ள சிவன் மேல ஒரு வெட்டுப்பட்ட காயம் உள்ளது என நம்பப்படுகிறது. கைஸ் நம்ம அடுத்த போன கோவில் அதே திருமலைசில இருக்க ஜெகநாத் பெருமாள் கோவில். இக்கோவில் திருமலிசை ஆழ்வார் பிறந்த இடம் என நம்பப்படுகிறது. 12 ஆழ்வார்களில் ஒருவர் திவ்ய பிரபந்தம் என்ற
தொகுக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் வைணவ பாரம்பரியத்தின் 108 அபிமான கஷேத்திரங்களில் ஒன்றாக வகைப்பட்டுள்ளது. சப்த ரிஷிகள் 7 முனிவர்கள் மத்திய ஜெகநாதரை தரிசனம் செய்ய விரும்பினார்கள். இந்து புராணத்துப்படி பூரி ஜெகநாத கோவிலில் உள்ள ஜெகநாதர் வட ஜெகநாதா என்று அழைக்கப்படுகிறது. மேலும் திருப்புலனியில் உள்ள ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலில் உள்ள கோவிலுக்கு கீத ஜெகநாதர் என்று பெயர். இந்த கோவில்ல சுவர்களில் உள்ள கல்வெட்டுகள் எல்லாம் 11 12ஆம் நூற்றாண்டுகளில் சோழர் ஆட்சியிலும் 14 15 நூற்றாண்டுகளில் விஜயதேச காலத்தில் உள்ளன. 3 குலத்துங்க சோழன் 1179 முதல் CE 1216 வரை காலத்தைச் சேர்ந்த மிக பழமையான கல்வெட்டு கோவிலுக்கு நிலம் வழங்கியதை குறிக்கிறது. அம்மா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருத்தணி போயிட்டு தான் கோவில் பார்ப்போம்னு பார்த்தா இங்க போறதுக்கு முன்னாடியே 2 கோவில் பார்த்துச்சு கேஸ். அதுல இன்னொரு கோவில் பார்க்கலன்னு ஒரு இதுவே எங்கன்னு ரூட்டு தெரியல எங்களுக்கு. சரி ஓகே, பாதியிலே முட்டு போன இந்த கேம் முட்டு பாதியா ஸ்டார்டே பண்ணல. இந்த கேம் நம்ம இப்போ வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். கடைசியில யாருக்கிட்ட வந்து ராஜா இருக்குதோ அவங்களுக்கு வந்து 1000 பாயிண்ட், ராணி இருக்கவங்க கிட்ட 500 பாயிண்ட், மந்திரிக்கு வந்து 100 பாயிண்ட், திருடனுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஓகே இருங்க படிச்சுட்டு வந்துடுறோம். தம்பி ரொம்ப மடிச்சுனாக்கா ஒட்டிக்கணும் தம்பி. தம்பி பரவாயில்ல, எந்த சைடு கம் இருக்குதா அந்த சைடு ஆப்போசிட்டா மாதிரி. 4 பேர் விளாட போறோம். போஸ் அப்படியே கார் ஓட்டினே விளாடுவான். ஓகேவா? இல்ல நீ நித்ரா, நீ நித்திட்டு நம்ம ஒரு கேம் விளாட்டு போவோம். நித்ரா பஸ் ஸ்டாண்ட் இது என்ன பண்ண? நீ தானே நிறுத்த சொன்ன. பஸ் ஸ்டாண்ட்ரா முன்னாடி போ. பஸ் ஸ்டாண்ட்ரா முன்னாடி போடா. பஸ் ஸ்டாண்ட்ரா போறா எடுக்கணும்டா. ஒன்னு எடுத்துட்டு போ. ஆளால் கொண்டு எடுங்க. என்ன 2 எடுத்துக்கிட்டீங்க? இத பாருங்க गाइस. காட்ட கூடாதுடா. ஒட்டி வச்சிட்டா. நான் இப்ப இத எப்படி எடுக்க? ஓபன் பண்ணு. டேய் உனக்காக நான் எடுக்கறேன். போஸ் கொடு என்கிட்ட. நீ பாத்துருவ. வண்டி ஓட்ட வேண்டாம். நிறுத்திட்டாமா. ஓகே. பாத்துட்டேன். गाइस கொஞ்சம் கோணல் மானலா தான் இருக்கும் வீடியோ. கொஞ்சம் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது லைட்டா ஒட்டிச்சு போக மாட்டேங்குது. ஓகே गाइस, இப்போ வந்து ராஜா வந்து ராணியை கண்டுபிடிக்கணும். யார் ராஜான்றது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அது சொல்லிட்டு ராணி யாருன்னு நீங்க கண்டுபிடி. யார் ராஜா சொல்லுங்க. ராஜா சொல்லணுமா? ஆமா ராஜா. நான் ராஜா. ராஜா. அமுக டுமுக அமால் டுமால்.